ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி செய்கிறத பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் அயன், கால்சியம் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். முருங்கைக்கீரை 2 கையளவு எடுத்துக்கோங்க. கீரையை கழுவிடுங்க. கீரை கழுவிட்டு ஒரு வடிகாட்டில் வடிகாட்டி ஒரு காட்டன் துணியில் போட்டிடுங்க. தண்ணி வடிஞ்சவொன்னு ஒரு பிளேட்டுக்கு கீரையை மாற்றி 5 நாள் நிழலில் காய வைங்க. 5 நாளுக்கு பிறகு கீரை இப்படி தான் இருக்கும். பேன் சூடான பிறகு முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கீரை கலர் மாறக்கூடாது, தீயவும் கூடாது. இந்த அளவுக்கு கீரை முறுமுறுப்பு வந்த பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. மைசூர் பருப்பு 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன். கலர் மாற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. மிளகாய் 5-8 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுவும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலை மொறுமொறுன்னு ஆறு வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ எல்லா பொருட்களையும் ஆற வைங்க. எல்லா பொருட்களையும் மிக்சியில் ஆட் பண்ணி ஃபைன் பவுடரை அரைச்சிருங்க. அரைச்சி ஒரு மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை பொடியை டெய்லி 1 ஸ்பூன் இட்லி, தோசை, ரைஸ் கூட நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டெய்லி 1 ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடியை சாப்பிடுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.